நேம் ராகுல். நான் வந்து ஆரிக் த்ரெட்னு ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து டிசைனிங்கும் பிரிண்டிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய டைப் ஆஃப் பிரிண்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம், டிசைனிங்கும் பிரிண்டிங்கும். ஸோ ஃப்ளெக்ஸு, அப்புறம் நம்ம வந்து விசிட்டிங் கார்டு பண்ணுறோம். ஸோ கிளைண்ட்டோட இதை ரெக்யர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃப்ளெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைப் ஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ கிளைண்ட் எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பில்டிங் வந்து பிளான் பண்ணி கொடுக்குறது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் டிசைனிங்கும் பண்ணிகிட்ருக்குறோம். நான் வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகிருக்குது ஸ்டார்ட் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஃபுட்டோஸில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபுட்டோஸ் வச்சுருந்தோம். ஸோ அதோட இது வந்து ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சரி அப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வேலை ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர் இப்போ வரக்கூடிய டைமிங் அந்த மாதிரி இதை பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகும். மற்றபடி வேறு ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ கஸ்டமர் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம வந்து இது பண்ணிட்டுருக்கோம். சர்வீஸ் எல்லாமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். டிசைனிங் ஃபீல்டில் காம்படிஷன் இருக்குது, நிறையா காம்படிஷன் இருக்குது. ஸோ நம்ம அதையும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த காம்படிஷன் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம பேச முடியுமோ கஸ்டமர் சைடில் வந்து, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது இப்போ வேறு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நம்ம ஃபுல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒர்க்கும் நாங்கள் சிவில் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த இதுக்கு. ஸோ பில்டிங் பிளான் பண்ணுறது, பிளான் போட்டு கொடுக்குறது. ஸோ அப்புறம் வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஏதாச்சும் வந்து இது கேட்பாங்க, அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் அந்த இதுவும் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி கிளாஸ் இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இப்போ நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிசைனிங் ஃபீல்டு கொஞ்சம் நல்லா இருக்கனால சரி அவங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து இப்போ வந்து கிளாஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட் கம்மியாகிட்டு நாங்கள் அந்த மாதிரி இதில் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம் கிளாஸ் எல்லாம். இப்போ நிறைய பேர் வந்து டிசைனிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட்டு செட் ஆகிருக்காது, அமௌண்ட் இருக்காது. அவங்களுக்கு நீங்கள் உங்களோட டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது அதில். இப்போது நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஸோ கஸ்டமர் கூட உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் டைம் வந்து ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். அதில் ஒரு பிஸ்னஸ்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின் விஷயமே உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் தான். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பண்ணலாம். பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் மெயின் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டைமில் வந்து உங்களோட இப்போ கிளைண்ட் ஒரு இது கேட்குறாங்கன்னா நம்ம ப்ராப்பர் டைமில் இப்போ வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து கரெக்டாக அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணணும். கரெக்ட் டைமில் நம்ம டைம் சொல்லியிருப்போம், அந்த டைம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அது ஆமாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 35 ஏஜ் வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். அது இப்போ அதோட இப்போ வந்து கேண்டிடேட் கேட்கறத பொறுத்து சிலவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு 18 ஏஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 18 அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ 18 to இப்போ காலேஜ் முடிக்கவங்கன்னா ஒரு 20-23 இருக்கும். ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இந்த சம்மர் கோர்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? அந்த சம்மர் கோர்ஸில் என்னென்ன சம்மர் கேம்பில் எந்தெந்த கோர்ஸ்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் சம்மர் கேம்ப் பார்த்தோம்னா நம்ம ஆஃபீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது வந்து இப்போ ஃபோட்டோஷாப் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் வந்து கிராஃபிக் டிசைனிங் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ கிராஃபிக் டிசைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடிட்டிங் சொல்லிக் கொடுக்குறோம். அப்புறம் பைத்தான் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த 3 கோர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months டியூரேஷன் இது. இப்போது சம்மர் கேம்ப் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரலில் வந்து அவங்களுக்கு எக்ஸாம், மார்ச்சில் எக்ஸாம் முடியும். ஸோ ஏப்ரல் to மே வரைக்கும் நாங்கள் டியூரேஷன் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து மினிமம் வந்து மேக்ஸிமம் 3 months, மினிமம் 2 months, மேக்ஸிமம் 2-3 months அவ்வளோதான் உங்களுக்கு டியூரேஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கோர் கம்பெனிக்கு போகிறதுக்கு வந்து இப்போ ஐடி ஃபீல்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து டிசைனிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் இதுக்குள்ளே போகலாம்.
ஐடினா உங்களுக்கு சொல்ல போனால் வெப் டிசைனிங் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து இப்போ கிராஃபிக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிராஃபிக்ஸ் இது உள்ள போய் போகலாம். அது நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஆரிக் 3D டிசைனிங் அண்ட் பிரிண்டிங்னு இருக்கும். அதான் நம்ம கம்பெனியோட நேம். நம்ம நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மண்டே மார்க்கெட்டில் இருக்குது. மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் நேரம் ஆப்போசிட்டில் வந்து செல்லசாமி காம்ப்ளெக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது உள்ளே தான் இருக்குது நம்ம ஆஃபீஸ். நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் கேட்டாலும் தெரியும், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த காம்ப்ளெக்ஸ் பற்றி கேட்டால் எல்லாத்துக்கும் தெரியும். அது செல்லசாமி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாங்க. இப்போ கன்னியாகுமரியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மெயின் இதே வந்து ஃபாரினர்ஸ் வரக்கூடிய மெயின் விஷயம் வந்து சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே நம்ம வந்து ஒரே ஒரே டைமில் வந்து இது பண்ணால் நம்ம கன்னியாகுமரியில் தான் பார்க்க முடியாது. வேற எந்த எந்த ஸ்டேட்லையும் அந்த இது இல்லை. நம்ம தமிழ்நாட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த இது இருக்குது. அப்புறம் வந்து மெயினாக வந்து நேச்சுரலோட இது நீங்கள் மவுண்டைன் அப்புறம் வந்து ரிவரு எல்லாம் 3 சைடுமே நம்ம மெயின் இது வந்து கன்னியாகுமரியில் அது வந்து அதிகமாக இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபுட்டே வந்து இங்கே வந்து ஃபிஷ்ஷு தான் மெயின் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இது வந்து புட்டு பயிர் பப்படம். அது வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி வச்சுருக்குறாங்க. அது ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி சைடில் வந்து ஃபிஷ்ஷு தான் மெயினான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து எப்போ பார்த்தாலுமே எல்லா ஷாப்லேயும் ஃபிஷ் வந்து மெயினாக இருக்கும். அதான் கன்னியாகுமரி ட்ரெடிஷ்னல் இது.